ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பேங்காக் மோட்டார் ஷோ 2026 இருக்கேன். இங்கே தான் லைவாக இந்த சுசுகி கேரி மாடிஃபைடு வெர்ஷன் இங்கே சுசுகி ஸ்டாலில் வச்சுருக்காங்க. இதை வந்து டீட்டெயில்டாக நீங்களும் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கைடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து உங்களை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, மேலே வந்து ஒரு ரூஃப் ரேக் ஒன்று போட்டிருக்காங்க. ரேக் போட்டு இந்த இடத்துல நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் போட்டு அது மேலே வந்து இந்த பஞ்சி கார்ட்ஸ் மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க. தெரியுதுங்களா? அண்ட் அதுக்கு பின்னாடியே வந்து இங்கே ஒரு ஐ திங்க் அது டென்ட்டு கிட்டா இல்லை என்னென்னு தெரியல, போல் கிட்ட என்னென்னு தெரியல எனக்கு. அங்கே ஒன்று விஷயம் இருக்குது. இங்கே வந்து சைடில் இதை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒரு எல் ப்ராக்கெட் மாதிரி கொடுத்து இங்கே ஒன்று மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபாக் லைட் தெரியுதுங்களா? சுற்றி இந்த ஹிடன் பிளேஸில் நிறைய சுற்றி 360 டிகிரி வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜங்கிள்குள்ளே போனாலும் நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா காரை சுற்றி ஒரு இல்லுமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பார்த்தீங்களா, இங்கே கூட சைடு ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 பெரிய ஃபாக் லைட்ஸ் வந்திருக்கு. கீழே வந்து ஷவல் கொடுத்துருக்காங்க. நம்ம மண்வெட்டி, அமெரிக்கன் மண்வெட்டி. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு கார்டும் இந்த இடத்துல ஒரு ரோல் கேஜும் கொடுத்துருக்காங்க. ஒரு யானையை வந்து டக்குன்னு முட்டினா கூட ஐயோ அம்மா தலைவலிக்குதுன்ட்டு அது நவுந்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் மவுண்ட்டு போட்டு இன்ஸ்டா 360யோட இந்த போல் மாட்டியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 360 கேம் போட்டாங்க அப்படின்னா அவங்க என்டையர் ஜங்கிள் சஃபாரி வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக. மேலே நல்லா மல்டிபிள் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அநேகமாக மேலே வந்து ஒரு மாதிரி எல்லோவாகவும் இல்லை மேலே ஒயிட்டாகவும் கீழே எல்லோவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரூஃப் டின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்க்ரீனில் உள்ளே வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரியுது. வீடியோவில் கிளியராக தெரியாது, பட் நிறைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உள்ளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது, கால் வச்சு மேலே ஏறி இங்கே இருக்கிற பாக்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து நம்ம ரெயின் வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் இந்த இடத்துல வந்து எழுதியிருக்காங்க, இந்த வண்டியோடது ஸ்டாக் ஸ்பெக்ஸு. அண்ட் இங்கே வந்து இந்த சைடு ஓப்பனை வந்து இங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன லேடர். இந்த இடத்துல இது வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இங்கே உள்ளே யூஸ் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு ஏர் வென்டிலேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபியூவல் கேன் இது ஒன்று இருக்குது. மேபி வந்து நல்ல தண்ணி அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணி வச்சிருக்கலாம். இங்கே இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயின் ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து ஐ திங்க் ஒரு 20 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். இந்த ஜெரி கேனை வாங்கி இதில் வந்து ஒரு ப்ளம்பிங் ப்ரொவைட் பண்ணி அநேகமாக அங்கே ப்ரெஷர் பம்ப் ஏதாவது போட்டிருப்பாங்களா இருக்கும். ஸோ அப்படி போட்டு இந்த இடத்துல ஒரு சப்ளை சம்ப் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அடிஷ்னல் இன்னொரு ஜெரி கேன். ஸோ ஒன்று ஃபியூவலுக்காகவும் இல்லை சமைக்கிறாங்கன்னா ஆயிலுக்காகவும் எதுக்காக வேணாலும் நம்ம ஒன்று பயன்படுத்திக்கலாம். மேலே இருக்கிற டென்ட் சிஸ்டம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கேசட் மாதிரி இப்படி வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஸோ அந்த கிட்ட அங்கே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சைட் ஸ்க்ரீன் வந்து கர்டன் இருக்குது. இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு உள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் வென்டிலேஷனும் இருக்கும், ஒரு மேலே ப்ரொடெக்ஷனும் இருக்கும். இங்கே இன்னொரு சின்ன மண்வெட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேக்ஸ் ஒரு 2 பேக்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு கோல்மேன் டென்ட்டாக என்னன்னு தெரியல எனக்கு. இல்லை இது ஒரு ஸ்டூல் நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டூல் கிட்டது. அண்ட் ஐஸ் பாக்ஸ். இங்கே வந்து சின்ன சின்ன அவங்க கேம்பிங் காஃபி மேக்கர் அண்ட் சின்ன ஸ்டவ்ஸ் அண்ட் லைட்ஸ் இந்த மாதிரி சில பொருள்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டேபிள் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது ஃபோல்டபுளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நானாக இருந்தால் அதை ஃபோல்டபுளாக பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கோ இல்லை ஏதாவது நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்காக. சாரி, மை பேட். இது வந்து ஒரு பைக் கிட்டு. இப்போ பாருங்களேன், வீல் சோக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணாத டைமில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மோட்டர் சைக்கிளே வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டம் தான் இது. பாருங்கள், இது வந்து ரியர் வீல் உட்கார்றதுக்கும் இது வந்து நம்ம பஞ்சி கார்டு போட்டு ரேச்சட் ஸ்டாம்ப்ஸை போட்டு கட்டுறதுக்கும் இந்த 4 ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ தான் நானே கவனிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பைக்கே நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். பாருங்களேன், சும்மாவாக அந்த வண்டி கேரின்னு பேர் வச்சாங்க. இந்த இடத்துல சம் கிட் ஏதோ கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரியல. மேலே அகைன் லைட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பெரிய ஆனிங் இருக்குது. அண்ட் இது தான் நம்ம சிட் அவுட் ஏரியா. ஸோ ஆனிங் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிட்டெல்லாம் பேக்லேருந்து அன்பேக் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல சமைக்கிறதுக்கும் உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வீல் எங்கேயாவது ஸ்டக் ஆச்சுன்னா இந்த போர்டை அடியில் விட்டு அந்த வீலை வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு உண்டான கிட்டது. அண்ட் மேலே பாருங்கள், அந்த டென்ட்டுக்கு மேலே கொலாப்சபிள் லேடரும் சம் அதர் ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அண்ட் இதுதான் இந்த டோட்டல் ப்ரோஃபைல் இந்த வண்டியோடது. எப்படி இருக்குது? நம்ம ஊரில் இதே மாருதி கேரிலையோ இல்லை டாடா ஏஸ்லையோ இல்லை மஹிந்திரா சூப்பரோலையோ இல்லை அசோக் லேலண்ட் தோஸ்த்லையோ இந்த மாதிரி இதை பார்த்து நம்மளால் ஈஸியாக மாடிஃபை பண்ணிட முடியும்.
நீங்கள் இதில் இருக்கிற மெஜாரிட்டியான ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு டெக்காத்லான்லேயோ இல்லை ட்ரெக் அண்ட் ரைட்லேயோ இந்த மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சர் ஷாப்ஸில் வந்து நம்மளால் அதை வாங்கிக்க முடியும். அமேசானில் கூட நிறைய ஐட்டம்ஸ் இது கிடைக்கும். அப்படி இல்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து என்ன அப்ரோச் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணித்தரேன். நான் ஒரு ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி டெம்போ ட்ராவலர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் அர்பேனியா அந்த மாதிரிலாம் நிறைய கேரவன்ஸை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்களாகவும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரேஜில் கொடுத்து இல்லை வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய சப்போர்ட் வேணும் அப்படின்றா நீங்கள் வந்து நாங்கள் ஃபேக்ட்ரி வந்து கோயம்புத்தூரில் வச்சுருக்கோம், கோயம்புத்தூர் கணுவாயில். ஸோ நிறைய டெம்போ ட்ராவலர்ஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்டான வெஹிக்கிள்ஸ், கார்ப்பரேட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வெஹிக்கிள்ஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஆஃபீஸாக மாற்றுறதும் ஒரு கேரேஜாக மாற்றுறதும் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த பண்ணின டைமில் நாங்கள் அதிகமாக வீடியோஸ்க்குள்ளே நாங்கள் இல்லை, இப்போ தான் வீடியோஸில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அதோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் வேணால் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்றேன். மற்றபடி இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லையா? நல்ல ஒரு ஃபீலே வந்து மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு லோடு வண்டி. அங்கே பாருங்களேன், அதுதான் இந்த வண்டி சுசுகி கேரி. இந்த லோடு வண்டிங்கிற ஃபீலே இல்லாமல் எப்படி ஒரு அட்வென்ச்சரான ஒரு வெஹிக்கிளாக இந்த அவுட்லுக் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே நான் வந்து ரொம்ப வியந்து இந்த வண்டியை பார்த்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். தட்ஸ் இட் கைஸ். இதே மாதிரி மாருதி ஈக்கோவை கூட ஒருத்தர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். பிளாக் கலர் ஈக்கோ அந்த வண்டி, தமிழ்நாட்டுக்காரரு. கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி உள்ள பெட்ஸ், ஃபோல்டபுள் பெட்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வந்து கேம்பிங் பண்ணிகிட்டு இருப்பார், வண்டியிலே ஒரு சுற்றிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள்ஸ் ப்ராஜெக்ட்ஸை நீங்களும் அட்டம் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வெளிநாட்டில் தாய்லாண்ட்லேயோ இல்லை மற்ற நாட்டிலையோ பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகக்கூடாது. நம்ம ஊர்லேயே இது வந்து நம்ம ரொம்ப சகஜமான விஷயம். நம்ம வந்து ரெகுலராக இந்த மாதிரி ஃபேமிலியை கூட்டிகிட்டுலாம் வெளியில் போகிறோம் அப்படிங்கிற கலாச்சாரத்தை நல்லா வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன். நீங்களும் எஃபர்ட் போடுங்க. சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஒரு லைஃப் தானே இருக்குது. தேங்க்யூ கைஸ். See you again in the next video.